உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும். ரத்தம் ஒரு சட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி, மனசாட்சிட. நாம் இந்த வீடியோவில் விடாமுயற்சி ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ படம் காம் அண்டு கிட்னாப் த்ரில்லர் மூவி. சூப்பராக இருந்தது. ஏகே சாரை ஒரு ரொமான்டிக்காக ஆக்டராகவும் பார்த்தோம். ஒரு ஃபேமிலியை இழந்த ஒரு பிலாங்கிங், தன்னோட மனைவியை இழந்த ஒரு கவலையான ஒரு ஆக்டிங்கை பார்த்துருப்போம். ஒரு எமோஷன்ஸான ஒரு துயரமான துன்பத்தில் ஒரு ஆக்டரை பார்த்துருப்போம். ஒரு ஸ்பைக்கில் கொடுத்தா மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு ஆக்டராகவும் பார்த்துருப்போம். ஸோ சிம்பிளாக முடித்தார். அனிருத்தனோட பிஜிஎம் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அஜர்பைஜானோட அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா வந்துருச்சு இது படம். ஸோ படத்தில் பற்றி என்ன சொல்லணும்னா, விடாமுயற்சி ஏகே சார் ஒரு அஜர்பைஜானில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, சாஃப்ட்வேர் கம்பெனியில். த்ரிஷா மேடம் ஒரு 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 ப்ரொஃபஷ்னலாக ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரெண்டு பேர் அவங்கவுங்க ஃப்ரெண்டு வெக்கேஷனுக்கு அப்போ இவங்க அஜர்பைஜானில் ஒரு இடத்துல பார்த்துருக்குறாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காரு அஜித் சார். த்ரிஷா மேடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் அந்த வெக்கேஷன் ஹாலிடேயில் பேசிக்க நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, லவ்வர் ஆகிறாங்க, எல்லாமே லவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது அந்த குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஆக்சிடென்டெல்லாம் அவங்க கீழே வலிக்கு விழுந்துட்டாங்க. வீட்டில் விழுக்கும்போது அந்த குழந்தை அபார்ஷன் ஆகி ஆக்சிடென்டெல்லாம் இனிமேல் அவங்களால குழந்தையே பெற்றுக்க முடியாது ஃப்யூச்சரில் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்துருந்தாங்க, லைஃப்பில் நல்லா இருந்தாங்க. ஆஃப்டர் ப்ரெக்னென்ட் ஆகி அபார்ஷன் ஆன பிறகு இனிமேல் குழந்தையே வாழ்க்கையில் பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேருக்கு உண்டான அந்த லவ் இல்லை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்க மாட்டுறாங்க. த்ரிஷா மேடம் பேசணும்னு வரும்போது அஜித் சார் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ பேசிக்க முடியல. இதனால் ரெண்டு பேர் பேசாமல் இருக்கனால திடீர்னு த்ரிஷா மேடம் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண பிறகு தலை ஏன் நம்ம இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதையும் தாண்டி நம்ம வாழலாம், எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இந்த காலத்து ஜென்ஸ் கிட்ஸ். ஸோ ஜென்ஸ் கிட்ஸை குறி வச்சுருக்கு இந்த படம். ஜென்ஸ் கிட்ஸை புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம அந்த சின்ன வயசில் இருக்கும்போது டிவி ரிமோட்டு சரியில்லைனா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி உடஞ்சா ரெடி பண்ணுவோம். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த டைலாக் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளை சரி பண்ணிப்போம். நம்ம இதுக்கு உடையிறது தான் முடிவில்லை, பிரியறது தான் முடிவில்லை. ஸோ அப்படின்னும் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் உடனே இந்த 2K கிட்ஸ்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கோர்ட்டு வாசலில் போய் அப்பப்போ டைவர்ஸ் கேஸு. நான் 2017 ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு பார்ட் டைமில் டீ விற்கும் போதெல்லாம் உண்மையை இப்போ சொல்கிறாங்க. 12th லீவில் என் ஃப்ரெண்ட் டீ கடை வச்சுருப்பான். அவங்க டீ சப்ளை பண்ணுவோம். ஹைகோர்ட்டில் போய்ட்டு எல்லா வக்கீல்களுக்கும் டீ கொடுக்கும்போது எல்லா ஜட்ஜு கேஸ் எல்லா வக்கீல்களும் புலம்புவாங்க. அதை அப்படி இந்த இதில் காமிச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி டைவர்ஸு, 1.5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கல்யாணம் பண்ணி டைவர்ஸு. என்னங்கடா கல்யாணம்னா ஒரு சம்பிரதாயமான ஒரு புனிதமான செயல். ஒரு ஃபேமிலி ஒரு வம்சம் உண்டாகிற ஒரு செயல் தான் கல்யாணம். ஸோ அது அப்படியே பிரியறது தான் முடிவு இல்லை, உடையிறது தான் முடிவு இல்லை அப்படின்ட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. சரி, த்ரிஷா மேடம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம். அவங்க அம்மா வீட்டுக்கு த்ரிஷா மேம் போனோன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா கடைசி அவங்க கூட வாழ போகிறேன் நான் வீட்டுக்கு. சரி, அர்ஜுன் சார் தான் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு 9 hours ட்ராவலிங் ஆகும். அந்த 9 hours ட்ராவலில் தான் மொத்த படம் இருந்தது. அப்புறம் அர்ஜுன் சார் வராங்க. ரெஜினா கேசாந்திரா அவங்க என்னமா வில்லியா நடிச்சிருக்காங்க படத்தில். எப்பா கேடி பில்லா கில்லாடிறாங்கால ஒரு இன்னசென்ட் ஹீரோயினாக பார்த்துருந்தோம். இப்போ இதில் பயங்கரமான வில்லியார் நடிச்சிருக்கிறாங்க நம்ம ரெஜினா கேசாந்திரா அவர்கள்.
அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் ஆப்வியஸ்லி மங்காத்தா விநாயக் மகாதேவ் விசஸ் ஏசிபி பிருத்திவிராஜ் மாதிரி. இதில் வந்து ரக்ஷித் விசஸ் அர்ஜுன், கேரக்டர் பேர் மறந்துட்டேன், அர்ஜுன் விசஸ் ரக்ஷித். இதில் ரக்ஷித் வந்து நம்ம அர்ஜுன் சார் பேர், தலை பேர் வந்து அர்ஜுன். ஸோ அர்ஜுன் ரக்ஷித் இனிமேல் இந்த பேரை ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இதில் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே. நல்ல மாதிரி நடிச்சு, நானும் இந்த ஊரில் தான் இவ்வளோ 20 வருஷமாக இருக்கேன், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறேன், ட்ரக்கில் லோடெலாம் திருப்பி கொடுப்பேன், நானும் என் ஒய்ஃபும் பார்ட்னராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ரெஜினா மேடமும் அர்ஜுன் சாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸோ அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஒரு சைக்கோவாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மனநோயாளியில் ரெண்டு பேருமே. அர்ஜுன் சாருக்கு வந்து மனுஷங்களே பிடிக்காது, மனுஷங்களை பார்த்தாலே வெறுப்பாகுது. ஸோ ஹியூமன் டெஸ்ட்ராயர் மாதிரி அர்ஜுன் சார் வந்து ஒரு ஹியூமன் சைக்கோ மாதிரி நடிச்சிருக்கிறாரு. ரெஜினா யசந்திரா வந்து தூண்டுதல் விட்டு அது ஒரு விதமான சைக்கோ கேரக்டராக மர்டர் பண்ணிடுறது, அவங்களாவே இவங்க பேசி அவங்களாவே கொள்கிற வாண்டட் சூசைட் சைக்கோ மாதிரி இது பண்ணுறது ரெஜினா மேடம். ஸோ ரெண்டு பேர் சைக்கோ, ரெண்டு பேரும் ஒரு மனநோய் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பரவாயில்ல. பொண்ணு பையனும் சேருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சைக்கோவும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரெல்லாம் இந்த டைவர்ஸ் கேஸில் இருக்கிற கேஸ் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பிடிங்கி அவங்க ஹஸ்பண்டை போட்டு தள்ளிட்டு, ஹஸ்பண்டுக்கிட்டேயும் இல்லை ஒய்ஃப்கிட்டையும் போட்டு தள்ளி அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்கள போட்டு தள்ளுறது தான் இவங்க கேம். அதே மாதிரி த்ரிஷா மேடம் வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கினாங்க அந்த 9 hours ட்ராவலில். இவர் அஜித் சாரோட கார் வந்து ரிப்பேர் ஆகிடும், சாரி தப்பாக சொல்ல, கார் ரிப்பேர் ஆகிடும், வேணும்ட்டே ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆரவ் ஒரு சின்ன போர்ஷன் தான் நடிச்சிருப்பார், அவரும் செமையான அந்த வில்லனிசமில் நல்லா பீக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹம்மர் கார்லேயே சும்மா வளைச்சி அடிப்பார். அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. தலைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பயங்கரமாக அடித்தார் தலையவே. அந்த சீன் ஃபைட்டிங் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபைட்டு சீனுமே இருந்தது. ஸோ ஒரு வழியாக அர்ஜுன் சார் அந்த விடாமுயற்சி அந்த மோட்டிவேஷன் சாங்கெல்லாம் போட்டு அடித்து பிடிச்சி கடைசியில் தான் ஒய்ஃப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அர்ஜுன் சாரையும் என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி நீ உயிர் பிச்சை போட்டு நான் ஏன்டா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சார் அவரும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றி போயிடுவார். ரெஜினா மேடம் தற்செயலாக தள்ளி விடும்போது ஆசிட் பக்கத்தில் வந்துட்டாங்க, அவங்களும் மர்டர் பண்ணுவார். கடைசியில் தான் ஒய்ஃபை கண்டுபிடிச்சி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே கண்டுபிடிச்சி அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுருவார். இந்த எல்லா சர்க்கம்டன்ஸு நான் மனைவியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இவ்வளோ சர்க்கம்டன்ஸை அதுக்கு தான் யாரை நம்பி போவாதீங்க, புரியுதா? புருஷனை நம்புங்க, கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்பா அம்மாவை நம்புங்க. ஸோ யாரையும் கல்யாணம் ஆகாதவங்க அப்பா அம்மாவை நம்புங்க, கல்யாணம் ஆனவங்க புருஷனையும் நம்புங்க, அப்பா அம்மாவை நம்புங்க, அண்ணன் தம்பியை நம்புங்க, எல்லாரையும் நம்புங்க. இவங்கள தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க. உண்மையான நம்பிக்கை உள்ள ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்புங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாரு. விடாமுயற்சி திருவினையாக்கும். மற்றபடி படம் எனக்கு ரொம்பவே புரிஞ்சது. ஸ்க்ரீன் பிளே வந்து அனிருத் சார் மியூசிக்கு, எடிட்டிங் எல்லாமே இருந்தது. மகிழ் சார் ஆஃப்டர் கலகத்தலைனுக்கு அப்புறம் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே இதுலேயும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் படமும் நீங்கள் தலை கூட பண்ணாலும் நாங்கள் பார்ப்போம். இட்ஸ் a decent த்ரில்லர் வித் கிட்னாப் த்ரில்லர், டீசன்ட் கிட்னாப் த்ரில்லர். விடாமுயற்சி நல்லா இருந்தது. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஒன்றா வாங்குறாங்க. திஸ் இஸ் விடாமுயற்சி. பாய்.